Ahora, ¿qué pasa? பேரணியானது வவுனியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக வவுனியா பிரதேச செயலாளருடைய தலைமையிலே இந்த பேரணியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நிச்சயமாக சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சிறுவர் உரிமைகள் மேம்படுத்தப்பட வேண்டும், சிறுவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விழிப்புணர்வு பேரணியானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த ஆரம்பிக்கப்படுகின்ற பேரணியானது எமது பிரதேச செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே ஆரம்பிக்கப்படுகின்ற நிகழ்வினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உத்தியோகத்தர்கள், அதே போன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய அதிகாரிகள், அத்தோடு இன்னும் ஏராளமானவர்கள் இந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த பேரணியானது மிகவும் உன்னதமான கட்டத்தில் அடைந்திருக்கிறது. போன்றவர்கள் இந்த பேரணியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பிள்ளைகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நோக்காக கொண்டு பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சூழலை அமைக்க வேண்டும் என்பதை நோக்காக கொண்டு சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும், அவை ஒன்றாக ஒழிக்கப்பட வேண்டும், சிறுவரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நிறைவேற்றப்பட வேண்டும், அவர்களுடைய கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிராக இந்த பேரணியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த இடங்களில் நடைபெறுகின்ற சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகிறது. சட்டங்கள்
பாலியல் கொடூரங்களை முடியாது. அந்த வகையிலே இந்த புதிய அரசு சொல்லுகின்ற அரசு, இந்த தேதிய அரசு ஒரு அவசர கால நடவடிக்கையாக இந்த சிறுவர்கள் பாலியல் வன்முறைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவே என்னுடைய இந்த போராட்டத்தின் முக்கிய காரணமாக இருக்கின்றது. இன்று இவர்களுக்கு எதிராக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது உலகளாவிய ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருந்தாலும் என்ன பொறுத்தவர்களை தனிப்பட்ட முறையில் மரணம் இதுகளுக்கு முடிவல்ல. அவர்கள் திருந்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்க வேண்டும். இந்த இலங்கை சட்டத்திலே இடம் இருக்குதோ எனக்கு தெரியவில்லை. அப்படியான கால ரீதியான பாலியல் ரீதியான வன்முறையில் ஈடுபடுறவர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் இந்த இச்சையில் ஈடுபடாத அளவுக்கு நாங்கள் ஒரு வைத்திய ரீதியான ஒரு தண்டனை வழங்குவதை இவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான தண்டனையாக இருக்கும். இனியும் ஒரு செய்யாவோ வித்தியாவோ அழிந்து போகாமல் பாதுகாக்க நாங்கள் இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் சகரலும் ஒன்றுடைய வேண்டும் என்பதை இன்றைய இந்த போராட்டத்தில் பெண்கள் பெற்றோர் பெண்கள் பெற்றோர் பெண்கள் பெற்றோர் சிறுவர் மீதான வன்முறையை சிறுவர் மீதான வன்முறையை சிறுவர் மீதான வன்முறையை சிறுவர் மீதான வன்முறையை பெண்களை பெற்றவர் பெண்களை பெற்றவர் பெண்களை எதிராக சகல அமைப்புகள் இந்த வன்முறையை நீக்குவதற்கு விசேட சட்டத்தில் இலங்கையில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த செயல்பாடுகளை
தொடர்பாக நாங்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகள் நடைபெறாத வகையில் நாங்கள் செயற்பாடுகள் முன்னெடுப்பதன் மூலமாக இனி இலங்கையிலே இவ்வாறு நடைபெறக்கூடாது என்பதை ஆணித்தனமாக கூறி அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அதற்கு மேலாகவும் கூடுதலான ஊடாகவும் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து இந்த இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாத விதத்தில் நாங்கள் ஏற்படுத்த மக்களுடன் சேர்ந்து மத்திய கண்களில் உண்மையில் பாலியல் வன்கொடுமை நமது நாட்டில் அதிகரிப்பதற்கான ஒரே காரணமாக சொல்லலாம் சட்டத்தில் உள்ள குறைபாடு. சட்டத்தில் உள்ள சரத்துக்கள் மிகவும் மென்மையானவை. எனவே இலகுவாக அவர்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியதாக இருக்கின்றது. எது செய்தாலும் எனவே இந்த ஆணாதிக்கத்தில் காணப்படுகிறது. பெண்களை பாதுகாக்க நிச்சயமாக நேற்று நம்ம படுகொலை செய்யப்பட்ட நமது இந்தியா இன்று நாளை யார் என்ற இந்த துணிப்பொருள் நாட்டில் சிறுவர் பிள்ளைகளுக்கான சிறுவர் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு மிகவும் ஆரோக்கியமான முறையில் இருக்கு. எதுவித பாதுகாப்பும் இல்லாம பெண் பிள்ளைகளை பெற்ற தாப்பங்கள் நிம்மதியாக தூங்குகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே இதுக்கான கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும். தூக்குத்தண்டனை வழங்க வேண்டும். இந்த காம்புகளுக்கு நாங்கள் இந்த கருத்தை கேட்டுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையிலே அறநிலை கல்வி பகுதி மாணவர்களை பக்குவப்படுத்துவதோடு இந்த காம்புகளுக்கு சரியான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இலங்கையிலே நடைபெறுகின்ற எதிரான வன்முறை கண்டிப்புகளையும் அவர்களுக்கான கடும் நடவடிக்கையை இலங்கை ஏற்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சமூக ஆர்வலர் ஒன்றிலிருந்து மதப்பெரியாளர் ஒன்றிலிருந்து இனப்பதார்த்தங்கள் நாங்கள் கலந்து கொள்கின்றோம். இதற்கு நாங்கள் செய்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பலனாக எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகளிலே மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த இடத்தில் ஆதரவுடன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று கூறிக்கொள்ள